ஹாய் ஹலோ வெல்கம் காய்ஸ். நான் உங்கள் ஆல்ரெடி பெட்ஸ் அன்பர்சன் பாண்டிச்சேரி. இந்த ஒரு பீஸ் ஒன்று பார்க்குறோம் பாருங்கள். இவர் தாங்க ஃபீமேலு, சாக்லேட் வித் ஒயிட்டு. நல்ல லைனு, நல்ல அடி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இவர் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வெளியே வந்திருக்காரு. சரி வந்தார், சும்மா போவாரும் பார்த்தா எக்கு லே பண்ணியிருக்காரா. அவருக்கு இந்த ஸ்டிக்ஸ்லாம் இல்லாமல் எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால் அவருடைய ஃபெதர் மட்டும் ஒன்று எடுத்துகிட்டு போனார். சரி நம்ம சும்மா தானே இருக்கோம், அதனால் என்ன பண்ணோம், பக்கத்தில் ஒரு வாழை மரம் ஒரு வீடியோ ஒன்று காட்டிருப்போம் பாருங்கள். அந்த வாழை மரத்தில் அந்த வாழை இலை இருக்குல்ல, அதெல்லாம் காஞ்சி போயிருந்தது. நம்ம பக்கத்தில் தேடி பார்த்தோம், வைக்கோல் எதுவும் இல்லை. சரி அதனால் இதையாச்சும் பண்ணுவோமே சொல்லிவிட்டு எடுத்து கட் பண்ணி போட்டாச்சு. நல்லா 2 பேரும் நல்லா கூண்டு நல்லா கட்டுறாங்க. ஏன்னா இவர் போன தடவை எக்கு லே பண்ணார். எக்கு லே பண்ணி அந்த கிளச்சு எடுக்கவே இல்லை. அவர் 2 முட்டையும் வீணாக்கிட்டார். ஏன்னா இப்போ மழை வேறு, இவங்க மேலேயும் குறை சொல்ல முடியாது. அதனால தான் சரி இந்த தடவை நல்லா பக்காவாக பண்ணலாம் சொல்லிவிட்டு பிளான்லாம் பண்ணியிருக்காங்க போல். சரி கஷ்டப்படுறாங்களே, நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். வெளியே வந்து போக முடியல அவங்களால, நம்மளும் ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிவிட்டு கூண்டை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, சரி இவங்க வெளியே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்களா பார்ப்போம் சொல்லிட்டு பார்த்தோம். வெளியே வரல, உள்ளே இருந்தாங்க. சரி உள்ளே எடுத்து வைப்போம் சொல்லிவிட்டு உள்ளே போட்டதுக்கப்புறம் தாங்க நல்லா ஃபுல்லாகவே எடுத்து கவர் பண்ணிட்டாங்க. நாளைக்கு ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், ஃபைனல் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஏன்னா கொஞ்சம் ஒர்க் இருக்குது நமக்கும். அதனால் நம்ம வீடியோ ஸ்டாண்டு வச்சுட்டு போயிட்டாச்சு. சரி முடிஞ்ச வரைக்கும் எடுக்கலாம் சொல்லிவிட்டு ஓப்பனில் இருந்தாலும் சரி வெளியே வந்து எடுத்துகிட்டு போவோம் பார்த்தா எடுத்துகிட்டு போகல. கடைசியாக அப்படியே வச்சாச்சு. இந்த தடவை இவங்க பண்ணுற பிளான்லாம் பார்த்தா கிளச்சி எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா அந்த பேரே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணலை, எடுத்துட்டாங்க. இந்த தடவை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு கோஆர்டினேஷன் நல்லா இருக்குது இவங்க 2 பேருக்கு. நல்லா ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டாங்க. நாளைக்கு இவருடைய ஃபுல் வீடியோ இல்லை ஒரு ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணுறோம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்து போன வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த 4 பீஸ் கேஜ் எப்படி என்ன பிளான் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.